செட்டிநாட்டை சேர்ந்த ஒரு 14 வயசு சின்ன பையன் சினிமாவுல சாதிக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவுகளோட சென்னைக்கு கிளம்பி வராரு. கொண்டு வந்த காசு சென்னைக்கு வர வரைக்குமே சரியா இருக்குது. விடுதிக்கு பஸ்ல போக சுத்தமா அந்த பையன் கிட்ட காசு இல்ல. சரின்னு மெரினா பீச்ல கொண்டு வந்த துணிப்பெட்டியை தலைக்கு வச்சு காலையில மக்கள் வருவாங்க, அவங்க கிட்ட பஸ்ஸுக்கு காசு வாங்கி மண்ணடியில உள்ள விடுதிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில படுக்கிறாரு. நடுராத்திரி போலீஸ் வந்து இங்கெல்லாம் படுக்க கூடாது அப்படின்னு அந்த 14 வயசு சின்ன பையனை விரட்டுறாங்க. மெரினா பீச் காந்தி சிலையில இருந்து மண்ணடி வரைக்கும் காலனா காசு இல்லாம அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே நடந்து போறாரு. போகும்போது காந்தி சிலை அருகில் நான் விட்ட கண்ணீர் ஒரு வெற்றி மரமாக மாறும், மாத்தி காட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. அந்த சின்ன பையன் தான் தமிழில கவிதை அப்படின்னு வார்த்தை வந்தாலே அது கண்ணதாசன் இல்லாம முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அசுரத்தனமா லட்சிய வெறியோட வளர்ந்தாரு. கவிஞர் கண்ணதாசன் பத்திரிகையாளர் ஆகிறாரு, கவிஞர் ஆகிறாரு, பாடலாசிரியர் ஆகிறாரு, தயாரிப்பாளரும் ஆகிறாரு. சினிமா தயாரிப்பாளராகி சுமை தாங்கி அப்படின்னு படம் எடுத்து ஒரு சின்ன சீனை தன்னோட பிள்ளைகள்கிட்ட போட்டு காட்டுறாரு. அப்போ தன்னோட பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு பாருங்க, அந்த தெரியிற காந்தி சிலையில தான் உங்க அப்பா காலனா காசு இல்லாம அழுதுகிட்டே வந்தேன். இப்போ அந்த நடிகனை சுத்தி 7 கார் போனதுல அந்த 7 காருமே என்னோட கார் தான் அப்படின்னு சொன்னார். அவமானத்தை மூலத்தனமாக்கினால் அது விரிந்து மாபெரும் மரமாக உருவெடுத்து வெகுமானமாக மாறும் அப்படிங்கிற மாபெரும் கருத்தை மக்களுக்கு பதிய வச்சவர் கவிஞர் கண்ணதாசன்.